எப்படி வகுத்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்கும்போது இறைவனுடைய வகுத்தல், படைப்புகள், செயல்கள் அனைத்துமே அதிசயம்தான் என்றாலும் மனித வாழ்வு அதிசயங்களில் அதிசயம், மேன்மையில் மேன்மை, சிறப்பிலும் அதிசிறப்பு, உயர்விலும் மிக உயர்வு, உன்னதத்திலும் அதி உன்னதம். எப்படி மனித வாழ்க்கை செய்யப்பட்டிருக்கு? மனிதன் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறான்? மனிதன் உள்ளம் உடையவனாக, உணர்வு உடையவனாக, அறிவு உயிரினமாக, ஞானத்தை பெறக்கூடியவனாக ஏன் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறான்? ஒரே ஒரு இலக்கு தான், ஒரே ஒரு நோக்கம்தான். வேறும்னா நீங்களும் நானும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு இலக்கு, ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு தேடல், ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு வெற்றி வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் என்றைக்குமே முடிவுக்கு வரப்போறதே இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க, வேர்ல்டு டாப் 10 அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா அம்சங்களிலும் உயர்வு பெற்ற, சாதனை படைத்த, சிறப்பு பெற்ற 10 மட்டும் அதில் குறிப்பிடப்படும். நீங்க வேணா ஒவ்வொரு ஆண்டும் அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. போன ஆண்டு எதை சிறப்பித்து எழுதியிருந்தானோ, சிறப்பித்திருந்தானோ அதை இந்த ஆண்டு அவன் தள்ளியிருப்பான். இந்த ஆண்டு எது சிறப்பிக்கப்படுகிறதோ அது அடுத்த ஆண்டு மாறி போயிருக்கும். நீங்க எந்த துறையில, என்ன விதத்துல, என்ன ஒரு சாதனை நீங்க படைச்சாலும் அந்த சாதனைகள் இன்னும் ஒரு காலத்துல இன்னும் வேறொரு நபரால முறியடிக்கப்படும். அதுக்காக நீங்க சாதனை செய்யாதீங்கன்னு சொல்ல வரல. சாதனை செய்யறதுக்காக வேதனை ஆகிட வேணான்னு சொல்றேன். சாதனை செய்யணும்ன்றதுக்காக வேதனைப்படுத்திக்க வேணான்னு சொல்றேன். சாதனை செய்யணும்ன்றதையே ஒரு சோதனையை ஆக்கிக்க வேணான்ற. ஏன்னா அதுக்காக இறைவன் உங்களை என்னையும் செய்யல. நம்ம எல்லாருக்கும் தனித்தனி நோக்கம், தனித்தனி லக்கு நம்ம வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இறைவன் நம்ம எப்படி செஞ்சிருக்கிறான்னா, ஒரே இலக்கு, முழு மனுக்குலத்துக்கும் ஒரே இலக்கு, ஒரே நோக்கம். ஆதியில தோன்றின மனிதனிலிருந்து இறுதி வரைக்கும் வாழப்போகிற எந்த மனிதனோ அது வரைக்கும் நோக்கம், இலக்கு, அடைதல் ஒன்னே ஒண்ணுதான். இந்த தனித்தனி கூடுக்குள்ள அடங்குனதுனால தான் நம்ம தனித்தனி. இந்த தனித்தனி கூடு, இந்த தனித்தனி வீடு உன்னை என்னையும் தனிமைப்படுத்தி இருக்கு. ஆனா கூடுகளுக்கு அப்பாற்பட்ட பிறகு அனைத்தும் ஒரு ஆன்மா, ஒரு உள்ளம், இறைமையின் ஒரு வாழ்வு. அந்த வாழ்வின் நோக்கம், அந்த உள்ளம் தன்னைத்தானே, தன் சுயத்தை அறிந்து கொள்வதும், தனக்கென்று ஒரு சுயத்தை, தனக்கென்று ஒரு வாழ்வை, தனக்கென்று ஒரு தனித்தன்மையை எது கொடுத்து வச்சிருக்குதோ அது எப்படி இருக்கு, அதன் தன்மை என்ன, அது இறைவன், அது உயிர், அது உண்மை, அது கடவுள், அது ஆண்டவன், அது ஆற்றல், என்ன பேர் வச்சுக்கிறியோ அது எப்படி இருக்கு என்று அதை அறிவதும் அடைவதும். இதை தவிர வேற இலக்கு மனுஷனுக்கு இல்லவே இல்லை. மற்றது நீ செய்கிறது அத்தனையும் உலகம் போற்றும் சாதனைகள், உலகம் மேன்மைப்படுத்தும் சாதனைகள். ஆனால் உன்னை நீயே மேன்மைப்படுத்திக் கொள்ள ஒரே சாதனை, உன் சுயத்தையும் உன் சுயத்துக்கு காரணமான இறைவனையும் அறிந்து அடைவதுதான் உன்னை உனக்கு நீயே மேன்மைப்படுத்திக் கொள்ளும் மாபெரும் மகத்துவமான சாதனை.
ஆனா அந்த சாதனைக்கு உலகத்துல மதிப்பு இல்லை. அந்த சாதனையை மனுஷங்க பெருசா மதிக்கிறது இல்லை. ஏன்னா டிவியில பேட்டிக்கான வரமாட்டாங்க, கூட்டம் கூடாது, பதக்கங்கள் கொடுக்க மாட்டாங்க, பாராட்டு விழாக்கள் நடத்த மாட்டாங்க, பரிசுகள் கொடுக்க மாட்டாங்க. வேணா துப்புவாங்க. என்ன செய்வாங்க? துப்புவாங்க. நான் என் சுயம் உணர்ந்தவன், என் சுயம் இருப்புக்கு எது காரணமோ இறைவன், உயிர், உண்மை, அருள், ஆற்றல், ஆதாரம் எதுவோ அந்த இறைமையை நான் உணர்ந்தவன். எத்தனை பேர் பாராட்டு விழா நடத்துவாங்க? எத்தனை பேர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க? எவ்வளவு பதக்கங்கள் கிடைக்கும்? எத்தனை டிவி சேனல் வந்து பேட்டி எடுக்கும்? யார் சீண்டுவாங்க? கப்பு வாங்குறவனுக்கு இருக்கிற மதிப்பு கடவுளை உணர்ந்தவனுக்கு இங்கு இருப்பதில்லை. அதனால தான் கடவுளை உணர்வதில் அத்தனை பேருமே அக்கறையற்று போறோம். கடவுளை உணர்ந்தா என்ன வந்துரு போகுது? காசு வருமா என்ன? இதோ கடவுளை உணர்ந்துன்னு சொல்றாரு, இவரே கழி ஊத்துனுக்கிறாரு. சரிதானே? கடவுளை உணர்ந்தவர் கழிவிப்பாரா? கடவுளை உணர்ந்தவர் கழிவிப்பாரா? வைக்க மாட்டாரு. உலகத்து மனிதர்களால மதிப்பு பெறாத சாதனை, ஆனால் உனக்கு உன்னையே பெரும் மதிப்பாக உணர்த்தக்கூடிய சாதனை உன்னை நீ உணருதல், உன் சுயத்தை நீ உணருதல், இறைவனை அடைதல். இது ஒண்ணுதான் இறைவன் உனக்கு வச்சிருக்கிற வேலை. பார்த்துக்கோ. ஆனா இந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்ய நம்ம இறங்கிட்டோம். உன் அமைப்பே இறைவன் எப்படி செஞ்சிருக்கான் அப்படின்னா, நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிறந்த குழந்தையா இருந்தப்ப பசி உங்களுக்கு ஏற்பட்டது. அது பசின்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பசியை அழுகைங்கிற ஒரு உணர்ச்சி மூலமா நீங்க வெளிப்படுத்தினீங்க. தாயோ தகப்பனோ யாரோ உங்களுக்கு உணவளித்து உங்களை வளர்த்து இது வரைக்கும் ஆளாக்கி விட்டுருக்குறாங்க. சரிதானே? யார் வளர்ப்பாங்க? உன் பசிக்கு யாரு சமைப்பாங்க? உன் பசிக்கான உணவு எங்க கிடைக்கும்? இதெல்லாம் உன் புத்தியில இல்லவே இல்லை. இருந்துச்சா? உன் புத்தியில இருந்துச்சா? உங்களை தான் கேட்கிறேன். புத்தியில இல்லை, நினைப்பிலே இல்லை. பசி தாகத்தை ஏதோ ஒரு உணர்வு மூலமா, உணர்ச்சி மூலமா நீங்க வெளிப்படுத்துனீங்க. ஆனா உங்க தேவை சந்திக்கப்பட்டது, உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது, உங்க தாகம் தீர்க்கப்பட்டது. ஆனா இப்ப புத்தி வந்தோடனே நமக்கு என்ன கேள்வி கேட்குது? இப்பவும் அதே போல சும்மா உட்காந்து பசி தாகம் அப்படின்னு அழுதா உணர்ச்சி வெளிப்படுத்தினா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை உன் மனம் எழுப்புது. எழுப்புதா இல்லையா? எழுப்புது. அப்ப வாழ்க்கையே எதுக்காக ஆயிடுச்சு? அந்த பசிய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு நான் உழைத்தாக வேண்டும், நான் சம்பாதித்தாக வேண்டும், நான் சேர்த்தாக வேண்டும், நான் ஓடியாக வேண்டும், நான் தேடியாக வேண்டும் ஆயிடுச்சு. ஆனா குழந்தையிலே கடவுள் உனக்கு உணர்த்தின, கற்றுக் கொடுத்த, உனக்கு புரிய வைக்க விரும்பின உண்மை என்ன? உனக்கு பசியை ஏற்படுத்துறது நான்னா, அந்த பசியை உனக்கு தீர்க்கிறதும் நான் தான். உனக்கு தாகத்தை ஏற்படுத்துவது நான் என்றால் அந்த தாகத்தை தீர்ப்பதும் நான் தான். உனக்கு பசி வரும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு தாகம் வரும்னு உனக்கு தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். உனக்கு பசியும் தாகமும் வரும் என்றுதான் நீ பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை நான் பிறக்க செஞ்சேன். சரிதானே? இப்போ உன்னுடைய தேடல், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய வாழ்க்கை பசியை தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக மட்டுமே இருக்குமானால் நீ மனிதனாய் பிறந்தும் மனித அளவில் வாழாமல் மிருகத்துக்கும் கீழான நிலையில் வாழுகிறவனாய் மாறிவிடுகிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பல மிருகங்கள் ஆச்சரியமான வாழ்க்கை வாழுகிறது. மிருகங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். எப்போது பசிக்கிறதோ அப்போது மட்டும்தான் வேட்டையாடும். மற்ற நேரம் அது சும்மா தான் இருக்கும். போன வாரத்தில் நல்ல மழை வந்தது. வியாபாரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் நல்ல மழை வந்தது. சரி, அன்னைக்கு வியாபாரம் நிறுத்திட்டு இங்கே சாலையோரங்களில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேருக்கு ஏதாவது உணவு கொடுக்கலான்னு உணவை செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். நானும் பேருக்கு எடுத்துகிட்டு போனோம். கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கொடுத்துட்டு போயிட்டு மற்ற எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்து கொடுத்துட்டு திரும்பி வரும்போது இன்னொரு ஐயா நடந்து போனார். அவரை பார்த்து கொடுத்தோம். ஏற்கனவே வாங்கிட்டேன் வேண்டான்ட்டார். ஒருத்தர் இந்த கோயில்கிட்ட படுத்திருந்தாரு. அவர்கிட்ட போய் கொடுத்தோம். இப்போ தான் சாப்பிட்டேன் வேண்டான்ட்டார். இன்னொரு இடத்துக்கு போனோம். அவர் ஏற்கனவே நான் வாங்கி 2 வச்சிருக்கிறேன் வேண்டான்ட்டார். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. அடுத்து யார் சமைப்பாங்க, யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க, எங்க போய் அடைவதுன்னு தெரியாது. ஆனால் உண்டது போதும். என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? உண்டது போதும், கிடைத்தது போதும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா பெரும்பாலும் மனிதர்களாகிய நாம தேவையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை செயல்பாடு அமைகிறது இல்லை. ஆசையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு. நீ கஷ்டப்படுற, வேதனைப்படுற, துக்கப்படுற, அலையிற, பிரச்சனையில் இருக்கிற, சிக்கல்ல இருக்கிறன்னா நீ தேவையில வாழ கத்துக்கிட்டு இருந்தா உனக்கு நிச்சயமா அவஸ்தைகள் என்ன பண்ணிருக்காது, வந்திருக்காது. ஆனா நம்ம தேவைகளை கடந்து எதுல வாழ ஆரம்பிச்சிட்டோம்? ஆசையில வாழ ஆரம்பிச்சிட்டோம். இரண்டாவது, இறைவன் என்னை எதற்காக படைத்தான்? இறைவன் எனக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறான்? இறைவன் எனக்கு வைத்திருக்கிற இலக்கு என்ன? அதை நான் அடைவது எப்படி என்பதில் அக்கறை இல்லை. நீ உனக்கு ஒரு இலக்கு வச்சுக்கிட்ட, நீ உனக்கு ஒரு நோக்கம் வச்சுக்கிட்ட. அந்த இலக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். அந்த 4 பேர் எப்படி மதிப்பான்? அவன் எப்படியெல்லாம் மதிப்புன்றதை கத்துட்டு இருக்கிறானோ, அந்தஸ்துனா அவன் புத்தியில என்னவெல்லாம் ஏறி இருக்குதோ அந்த கோணத்துல தான் அவன் உன்னை மதிப்பான். மனிதன் என்பதனால் உன்னை மதிப்பானா? இல்ல ஆண் பெண் என்பதனால் உன்னை மதிப்பானா? அப்படி மதிக்க இங்க யாருமே கத்துக்கலையே. அவன் மனசுக்குள்ள மதிக்கிறதுக்கு அந்தஸ்துக்குன்னு ஒரு வரையறை செஞ்சு வச்சிருக்கிறான். உன்னுடைய தோற்றம், உன்னுடைய உடை, உன்னுடைய உடைமை, உன்னுடைய இருப்பு, அவனுடைய மதிப்பு உன் மீது கிடையாது, உன்னிடத்தில் இருப்பவைகள் மீது. உன்னை மதிக்க இங்க யாருக்குமே தெரியாது. யாரோ உன்னை மதிக்கிறாங்க நீ நினைச்சு இருக்கிறனா, உண்மையாகவே அவர்கள் உன்னை மதிக்கிறார்களா, உன்னிடத்தில் இருப்பவைகளை மதிக்கிறார்களான்னு யோசித்து பாரு. நாலு பேர் மதிப்பு ஒரு இலக்கு. ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு கார் வாங்கிடணும், அது ஒரு இலக்கு, அது ஒரு நோக்கம். இப்படி ஏதோ ஆளுக்கு ஆளு ஒவ்வொன்று வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். தப்பில்லை வீடு கட்டு, தப்பில்லை கார் வாங்கு, தப்பில்லை நிறைய உடைமைகள் சேர்த்துக்கோ, தவறு என்பது இல்லை, தாராளமாக செய். ஆனால் நீ உனக்கென்று வகுத்துக் கொள்ளுகிற எந்த இலக்கோ எந்த நோக்கமோ இறைவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கத்தை அடைய முடியாமல் செய்யுமானால் அங்க ரொம்ப கவனமாயிடணும், அங்க ரொம்ப கவனமாயிடணும், விழிப்படைஞ்சிடணும். இது ஏன் நான் இறைவனை தேட முடியாத அளவுக்கு என்ன இது தடுக்கிறது? எனக்கு ஏன் இறைவனை சந்திக்க நினைக்க கூட நேரம் இல்லாமல் இருக்கிறது? எனக்கு ஏன் நன்றியோடு வாழ, நன்றியோடு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார கூட அவகாசம் இல்லாமல் இருக்கிறது? நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உன்னை நீயே கேள்வி கேட்டு சரிப்படுத்திக் கொள்ள பல சந்தர்ப்பங்களை இறைவன் உனக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கும் நான் இதை உனக்கு பேசுறதுக்கு என்னதான் காரணம்? யார் தான் காரணம்? உன் மேல அக்கறையா இருக்கிற அந்த இறைவன் தான் காரணம். நீ என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கைக்கு நீ வகுத்துக்கோ.
என்ன இலக்கு வேண்டுமானு வச்சுக்கோ. இமயத்தை தொடணும், எவரெஸ்டுக்கு போகணும், பாரிஸ் போகணும், இல்ல உலகத்தையே சுற்றி வரணும், இல்ல உலகத்தையே ஆதாயமாக்கணும். உன் திறமைக்கேற்றபடி உனக்கு முடியும்னா என்ன வேணுமோ வகுத்துக்கோ, வாழ்ந்துக்கோ, எவ்வளவு வேணா உயர்ந்துக்கோ, பெரிய முதலாளியா மாறு, 100,000 பேருக்கு வேலை கொடு, வாழ்க்கை கொடு, 365 நாள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடு, ரஜினி மக மாதிரி. ஒரு வாகனம் என்ன, 7 நாளைக்கு 7 கார் வச்சுக்கோ. திங்கக்கிழமை டொயோட்டோ, செவ்வாய்க்கிழமை சோனட்டு, புதன்கிழமை உண்டாயி, வியாழக்கிழமை மாருதி, வெள்ளிக்கிழமை ஹோண்டா, சனிக்கிழமை கீரை போண்டா. வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனா அவைகள் எதுவுமே உன்னை உன் வழியில் இருந்து, உன் உன்னத இலக்கில் இருந்து, இறைமை உனக்கென்று வகுத்திருக்கிற அந்த நோக்கத்திலிருந்து தவறி போகும்போது நீ உன்னை, உன் ஆன்மாவை இழந்து போக நேரிடும் என்பதில் மட்டும் கவனமாயிரு. இப்போ வாழ்க்கையே உன்னையும் இறைவனையும் தேடி அடையதான். மற்றதெல்லாம் நீ எப்படி வேணுமோ வாழ்ந்துக்கோ. எப்படியெல்லாம் சாப்பிட்டா வயிறு நிறையும்? எப்படியெல்லாம் சாப்பிட்டா வயிறு நிறையும்? எப்படி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். தங்க தட்டில் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? வெள்ளி தட்டில் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? எவர் சில்வரில் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? மண் சட்டியில் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? ஏன் வெறும் கையில் வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறையுமா? இல்லை மண் தரையில் போட்டு சாப்பிட்டா வயிறு நிறையுமா? இல்லை ஊட்டி விட்டா வயிறு நிறையுமா? எப்படி தின்னாலும் வயிறு நிறையும். ஆனால் வாழ்க்கை எப்படி நிறையும்? வாழ்க்கை எப்படி நிறையும்? வாழ்க்கை நிறைவதற்கு வழி ஒன்றுதான். உன் சுயத்தை நீ அறிய வேண்டும். அந்த சுயம் இருப்புக்கு எது காரணம் என்று உணர்கிறாயோ அந்த இறைவனை நீ அடையணும். யோவான் ஸ்நானகருக்கு சீடர்களா இருந்தவர்கள், அதான் நம்ம அடுத்த கட்டம் பார்க்கிறது. மறுநாளில் இயேசு அவ்வழியே வர கண்டு யோவான் தம்முடைய சீடர்களுக்கு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். உடனே அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். தேடுதல் உண்மையாகவே யாருக்கு இருக்கோ அவர்களால் மட்டும்தான் நகர்வு என்பது அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். நகர்வு, எல்லாரும் சொல்லுங்க. நகர்வு. நகர்வு நகர்வுனா என்ன? கடந்து போறது, தாண்டி போறது, முன்னேறி போறது, இல்ல நடந்து போறதுனே வச்சுக்கலாம். நகர்வு. உங்களை நீங்க யோசித்து பாருங்களா, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கை எத்தனை நகர்வுகளை கடந்திருக்கு, எவ்வளவு நீங்க நகர்ந்து இருக்கிறீங்க. பிறக்கிறப்போ நான் இந்துவா பிறந்தேன், பிறக்கிறப்போ நான் கிறிஸ்தவனா பிறந்தேன், சாகும் வரைக்கும் அப்படியே இருக்கிறேன். இன்னைக்கு சமூகத்துல என் மேல பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர் மாறினே இருக்கிறாரு. இவர் மாறினே இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாறும் ஒன்று கடவுளா இருக்க முடியாது, மாறாத ஒருவன் மனிதனா இருக்க முடியாது. மனிதன் மாறிக்கொண்டே இருப்பவன். மாறவில்லைன்னா நீ மனுஷனா இல்லைன்னு அர்த்தம். சரிதானே? உன் உடல் பாரு, காலத்துக்கு காலம், வயசுக்கு வயசு என்ன பண்ணிருக்கு? மாறி இருக்கு. நீ விரும்பினாலும் சரி, விரும்பினாலும் சரி, நீ வரவேற்பு கொடுத்தாலும் சரி, நீ வரவேற்பு கொடுக்கலனாலும் சரி, உன் உடல் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும்?
மாறிட்டு தான் இருக்கோம். பிறந்து இறந்து போகிற, தோன்றி மறைந்து போகிற, இருந்து இல்லாமல் போகிற உடல் இத்தனை கட்டங்களை கடந்து போகிறது என்றால், என்றைக்கும் நிலையாய் இருக்க போகிற உன்னுடைய உள்ளம் எத்தனை கட்டங்களை கடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள். நகர்வு நமக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கு நகர்வு சாத்தியம், யாருக்கு தேடல் இருக்கிறதோ அவர்களுக்கு நகர்வு சாத்தியம். உண்மையான தேடல் இல்லாதவங்களுக்கு நகர்ந்து வர முடியாது. இருப்பதே போதுன்னு ஆயிடும், உள்ளதே சரின்னு ஆயிடும். இந்துவா பிறந்த நான் சாகிற வரைக்கும் இந்துவாவே இருந்து செத்துடுறேன், கிறிஸ்தவனா பிறந்த நான் சாகிற வரைக்கும் கிறிஸ்தவனாவே இருந்து செத்துடுறேன், முஸ்லீமா பிறக்கிற நான் சாகிற வரைக்கும் முஸ்லீமாவே இருந்து செத்துடுறேன். ஆனா சில பேர் இந்துவா பிறந்து கிறிஸ்தவங்களாகிறாங்க, கிறிஸ்தவங்களா பிறந்து இந்துவாகிறாங்க, இந்துவா பிறந்து முஸ்லீம் ஆகுறாங்க, முஸ்லீமா பிறந்து கிறிஸ்தவராவோ இந்துவாவோ ஏதோ ஒன்னா மாறுறாங்க. சில பேர் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புற குடும்பத்தில் பிறந்து கடவுள் இல்லைன்னு ஆகுறாங்க. இப்படி ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள உண்டாகுதுன்னா அது உண்மையாகவே நகர்வு, அவர்களின் தேடல். ஆனா எத்தனை பேருக்கு தேடல் நிறைவடையுது, எத்தனை பேருக்கு தேடல் முழுமை அடையுது, எத்தனை பேர் தேடும் ஒன்றை கண்டடைகிறார்கள், எதை தேடுகிறார்களோ அதை அடைந்து ஆனந்தம் அடைகிறவர் எத்தனை பேர்? யோவானுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்கன்னு குறிப்பு இல்லை. ஆனா 2 பேர் மட்டும் நகர்வை சந்தித்தார்கள். இருக்கிற ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரிதானே? இத்தனை வருஷம் இப்படி ஒரு விசுவாசத்தில் இருந்துட்டு, இப்படி இத்தனை வருஷம் இப்படி ஒரு புரிதல் இருந்துட்டு, இத்தனை வருஷம் இப்படி ஒரு போதகரை இப்படி ஒரு நபரை பின்பற்றிட்டு இருந்துட்டு, திடீர்னு வேற ஒருத்தர் வந்தாரு, வேற ஒன்று உபதேசம் பண்றாரு, புதுசா ஏதோ சொல்றாருன்னு மாறி போயிருது சாதாரண விஷயமா? கட்டின வீட்டை கூட இடிச்சு புதுசா கட்டிடலாம். ஆனா உள்ளத்தில் கட்டப்பட்ட நம்பிக்கையை இடிச்சிட்டு புதுசா கட்டுறது என்பது சாதாரண காரியம் இல்லை. நம்ம கடவுளை பார்த்து நீ என் கோட்டை, நீ என் துருகம், நீர் என் அரண் அப்படின்னு பாடுறோமே, அவர் கோட்டையோ துருகமோ அரணோ அது அப்பாற்பட்டது. நம்ம கொள்கைகள், நம்ம கோட்பாடுகள், நம்ம புரிதல்கள், நம்ம அறிதல்கள், நம்ம மதம் நமக்கு கொடுத்த நம்பிக்கைகள், இதெல்லாம் தான் நமக்கு என்னவா நிக்குது? பெரும் கோட்டை சுவர்களா, பெரும் அரண்களா, இடிக்க முடியாத அளவுக்கு நிக்குது. நான் கட்டினதை நானே இடிக்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும். நான் கட்டினதை நானே இடிச்சு தகர்த்து வேற ஒன்று அங்க கட்டுறதுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும், ஒரு நகர்வு இருக்கணும். இது யாருக்கு சாத்தியம்? தேடல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். இந்த 2 பேருக்கு மற்றவங்களை விட அதிக தேடல் இருந்திருக்கலாம். தேடல் உன்னை தனித்தன்மையா பிரிச்சு காமிச்சிடும். எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீ தேடல் உள்ளவனா இருந்தேனா எல்லார போல நீ இருக்க முடியாது. எல்லாரும் வசப்பட்டு இருக்கிற இடத்துல நீ மட்டும் வசப்படாம வேற ஒன்ன தேடிட்டு இருப்ப. முடிந்தது, முற்று பெற்றது, நான் அடைந்து விட்டேன், தேறி விட்டேன் என்று எல்லாரும் நினைச்சு நிற்கிற இடத்துல உனக்கு மட்டும் உன்னுடைய தேடல் தாகத்தை, தீவிரத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கும். அனலா நெருப்பு மாதிரி உனக்குள்ள தகித்து கொண்டே இருக்கும். உண்மைய, இறைவனை, சத்தியத்தை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தேடல் என்கிற காந்தம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான். தேடல் ஒரு காந்தம், உன் உள்ளத்துல தேடல் ஒரு காந்தம். அது உன்னை சுத்தி இருக்கிற இல்ல எங்கேயோ இருக்கிற இதுவரை நீ அறிந்திராத உண்மையினிடத்துல, சத்தியத்தினிடத்துல, இறைமையினிடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும், அல்லது அதை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்க்கும். அவ்வளவு சக்தி இருக்கு உன்னுடைய தேடலுக்கு. ஒரு உண்மையான தேடல் உள்ளவன் வசீகரிக்கும், கவர்ந்திழுக்கும், தன்னிடமாக உண்மையை இழுத்து கொள்ளும் திறன் பெற்றவனாக, சக்தி உடையவனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னுடைய தேடல்
உனக்காக இன்னொருவனை வேலை வாங்கும். உன்னுடைய தேடல் உனக்காக இன்னொருவனை வேலை வாங்கும். உனக்கு வழிகாட்டியா இன்னொருத்த அமைவான். அந்த வழிகாட்டி அடைகிறானோ இல்லையோ, தேடல் உள்ள நீ அடைந்து விடுவாய். இந்த 2 சீடர்களுக்கு வழிகாட்டினவன் யாரு? யோவான். அதோ இதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு காமிச்சு கொடுத்தவன் அவன் தான், காட்டி கொடுத்தவன் அவன் தான். ஆனா அடைஞ்சது யாரு? உண்மையை சந்திச்சது யாரு? இந்த 2 பேரு. காட்டி கொடுத்தவன் என்னன்னா காணாம போயிட்டான். அப்ப அவன் கண்டது அவனுக்காக அல்ல, அவன் கண்டது இவர்களுக்காக. அவனுடைய புரிதல் அவனுக்கானது அல்ல, இவர்களுக்காக. உனக்கு தேடல் இருந்தா உனக்காக வேற எவனோ வேலை வாங்கப்படுவான். உன்னுடைய கடமை என்ன? தேடலை வளர்த்துக் கொள்வது மட்டும்தான் உன்னுடைய கடமை. இறைவன் யாரை உனக்காக வேலை வாங்குவான்றது அவனுடைய செயல். பொதுவாகவே மனிதர்களாகிய நமக்கு நகர்வு ரொம்ப அசாத்தியமானதா இருக்கு. இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நகர்ந்து போவது இயலாத காரியமா இருக்கு நமக்கு. நம்பிக்கையை விட முடியாது, நம்பிக்கையை விட முடியாது. இவர்கள் யோவானை விட்டாங்க. யோவானை விட்டார்கள் என்னும் போது யோவான் யோவான் அல்ல. யோவான் ஒரு பழைய ஏற்பாடு, யோவான் ஒரு யூத மதம், யோவான் ஒரு பழைய உடன்படிக்கை. யோவானை விட்டார்கள்னா வெறும் யோவானை விட்டதில்லை. ஏன்னா அடுத்து இயேசுவை இவர்கள் சந்தித்தார்கள் என்றால் அங்கே அந்த பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையின் யூத மதத்தின் கோட்பாடுகளை கொள்கைகளை அங்கே கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் புதுமையானவர், அவருடைய போதனைகள் வேறுபட்டது, அவர் பேசும் உண்மைகள் மாறுபட்டது, அவர் உணர்த்தும் வழிமுறைகள் மாறுபட்டது. அதை ஒத்துக்கொள்ள மனம் தயாராக வேண்டுமானால் அது ஏற்கனவே தனக்குள் இருந்தவைகளை துறந்து விட வேண்டும். மனசை காலி பண்ணாம புதுசை நீ உள்ள வைக்க ஏத்துக்க முடியாது. வாழ்வியல் வகுப்பானாலும் சரி, ஞான சபையானாலும் சரி, இங்க பேசப்படுகிற உண்மைகள் எல்லாருடைய உள்ளத்திலையும் போய் நிறைவது கிடையாது. ஏன்? யாருடைய உள்ளம் இந்த உண்மைகளுக்காக காலி செய்யப்பட்டு திறக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டு பழையதை துறந்து புதியதை வாங்கிக் கொள்ள உள்வாங்கிக் கொள்ள ஆவலா இருக்கிறதோ அந்த உள்ளம் நிரம்பும். பழையவைகளால் ஏற்கனவே நிரம்பி உள்ள உள்ளமா இருந்தால் இந்த புதியவைகளை அது வெளியே தள்ளும். அதனால அவங்க யோவானை விட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. யோவானிடமிருந்து பெற்ற பழையது அத்தனையும் விட்டதினால்தான் இவரை தொடர முடிந்தது. ஒன்றை விட்டால்தான் இன்னொன்றை தொடர முடியும். ஒரு நேரத்தில் 2 பேரை பின்பற்ற முடியாது. எவ்வளவு காலத்துக்கு நம்ம வண்டி இப்படி ஓட கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலையில ஒரு வண்டி ஓடுது, சாயங்காலம் ஒரு வண்டி ஓடுது, இதே இடத்துல ஓடுதானே? காலையில் ஒரு வண்டி ஓடுது, சாயங்காலம் ஒரு வண்டி ஓடுது, இதே இடத்துல. எவ்வளவு நாளைக்கு ஓடும்? சொல்லுங்க, எவ்வளவு நாளைக்கு ஓடும்? இருக்கிற எல்லாரும் புரிதலுக்கு வர வரைக்கும் ஓடும். அவ வந்தாக நல்ல சீக்கிரமா வரலன்னா 2 பேருக்குமே என்னதான். இன்னும் வராதவங்களுக்கு, கேள்விப்படாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரிதானே? அவங்க அதில் திருப்தியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நிறைவா இருப்பாங்க, போதும்னு இருப்பாங்க. ஆனா கேட்டவங்களுக்கு, கொஞ்சம் உள்ள போனவங்களுக்கு தடுமாற்றம் தானே. இப்போ இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உன்னை நகர்த்திட்டு போறதுக்கு சில சூழ்நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஒன்ன புரிஞ்சுக்குங்க, நீங்க சந்திக்கிற இந்த சூழ்நிலையை, உங்களுக்கு கிடைக்கிற இந்த அனுபவங்களை, நீங்க பெறுகிற இந்த வார்த்தைகளை இந்த அகிலத்தில் இந்த உலகத்தில் அனைவரும் பெறுகிறது இல்லை என்கிற பேருண்மையை உள்ளத்துல நிறுத்துங்க.
நீங்க என்ன நினைப்பீங்க? பொதுவா உலகத்துல யாருமே இதை செய்யல, நாம ஏன் இதை செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் உங்க வழக்கத்துக்கெல்லாம் ரொம்ப மாறானவன். உலகத்துல யாருமே இதை செய்யலையே, அதனால தான் நான் செய்யணும்னு நினைப்பேன். ஏன் தெரியல. 730 கோடி பேர்ல நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன் அப்படின்னு நான் கேள்வி கேட்டா அதுக்கு இறைவன் எனக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? அதுதான் நீ. அது இல்லைன்னு அதை நீ துறந்துட்டா, அதை நீ விட்டுட்டா, அதை நீ தியாகம் பண்ணிட்டா, நீ உன் சிந்தனைய, உன் புரிதலை, உன் உண்மையை தியாகம் பண்ணல. யாரையே தியாகம் பண்ணிடுற? உன்னையே, உன் சுயத்தையே, உன் தனித்தன்மையே தியாகம் பண்ணிடுற. எப்படியும் நீங்க கோடியில ஒருத்தன் கிடையாது, ஆனா நிச்சயமா லட்சங்கள்ல ஒருத்தன். நீங்க எப்படி நீங்க கோடியில ஒருத்த கிடையாது, அதெல்லாம் கறந்துடுச்சு. சித்தர்கள் காலத்துல தான் கோடியில ஒருத்த, இப்ப லட்சத்துல ஒருத்தன் தான். ஆனா இப்பவும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ற மாதிரி கவனமா இருந்து உங்க வாழ்க்கையில இறைவன் நகர்த்துகிற அந்த நகர்வை புரிந்து முன்னேறி செல்ல நீங்கள் விழையாவிட்டால் அப்புறம் 1000ல் ஒருவன் ஆயிடுவீங்க. அப்பவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதையும் நீங்க கவனிக்க தவறுனீங்கன்னா 100ல் ஒருவன் ஆவீங்க. அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் காத்துல காணாம போயிடுவீங்க. 100ல் ஒருவன் வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? 100ல் ஒருவன் வரைக்கும் காத்திருந்தா என்ன ஆவீங்க? இப்பதானே சொன்னேன், காத்துல காணாம போயிடுவீங்க. என்ன சந்திச்சதுனால தானே இவ்வளவு சிக்கல். இந்த ஆளை சந்திக்கலனா, இந்த ஆள் கூட சேரலனா, இந்த ஆள் பேச்ச கேட்கலனா நாம தானே இருந்திருப்போம். எதுவா பிறந்தோமோ, எதுவா இருந்தோமோ, அதுவா தானே இருந்திருப்போம். அப்ப தப்பு எங்க நடந்திருக்கு? தப்பு எங்க நடந்திருக்கு? 6 மாசத்துக்கு ஒரு முறை அடியோடு மாறின்னு இருக்கிற இந்த அர்ப்பணை சந்திச்சதுனால தானே தப்பு நடந்திருக்கு. இல்ல, என்னை சந்திச்சது உன்னுடைய குற்றம் இல்ல, என்னை சந்திச்சது உன்னுடைய தவறு இல்ல, இது இறைவன் வகுத்த நியதி. இந்த பிறவியில உனக்கும் எனக்குமான பந்தம், என் பேச்சை நீ கேட்கணுங்கிறது, இந்த கட்டத்தில் இந்த சந்திப்பு நடக்கணுன்றது இறைவன் வகுத்த நியதின்னு உனக்கு புரிஞ்சாதான் என் வார்த்தைகள் உன் உள்ளத்துல வலுப்பெறும், வலிமை பெறும். அப்பதான் இந்த நகர்வை நீ சந்தோஷமா எடுப்ப. ஏன்னா உன்னுடைய நகர்வு, உன்னுடைய புரிதல், நீ அடைகிற உண்மையை நீ உனக்குள்ளாக ஆனந்த களிப்போடு சந்தோஷத்தோடு அதை எடுத்து கொண்டாடலனா அது உனக்கு பலன் தராது. சரிதானே? இறைவன்னா கல்லுன்னு நினைச்ச ஒரு காலம், அப்படி வச்சுக்கலாம். இறைவனா கல்லுன்னு நினைச்ச ஒரு காலம், இறைவனா எங்கேயோ கோயில சிலையா இருக்கிறான்னு நினைச்ச ஒரு காலம், இறைவன்னா இயேசுவா இருக்கான், அல்லாவா இருக்கான், முருகனா இருக்கான், யாரோ ஒருத்தனா இருக்கான்னு நினைச்ச காலம், இறைவன்னா பிதாவா இருக்கான், பரலோகத்துல வானத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான்னு நினைச்ச காலம். இதெல்லாம் நீ நகர்ந்து இறைவன் நோக்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். நான் இறைவனுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் பார்க்கறது அத்தனையும் இறைமையா தான் இருக்கு, ஏன் நானே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரும்போது அந்த நகர்வை எவ்வளவு நீ கொண்டாடி இருக்கணும். உங்க உள்ளத்துக்கு தெரியும், எதை நீங்கள் அடையும் போது உண்மையாகவே நீங்கள் மகிழ்ச்சியில் களிப்பில் துள்ளி குதிக்கிறீர்கள். உங்களுடைய மனம் எப்ப எதுல ஆனந்த பரவச நிலையை அடையுது? யாராவது மனுஷங்களை பார்க்கும் போதா,
இல்லை ஏதாவது ஒரு பொருளை அடையும் போதா, இல்லை நிறைய பணம் கிடைக்கும் போதா, இல்லை உங்களை நீங்களே உடுத்தி அழகு பார்த்து ரசிக்கும் போதா, இல்லை ஒரு உண்மையை உங்க உள்ள உணரும் போதா? எந்த மனம் உண்மையை உள்ளத்தில் உணரும் போது, வேறு எதை அடையும் போது, அனுபவிக்கும் போது அடைகிற இன்பத்தை விட உச்சகட்ட இன்பத்தை அனுபவிக்கிறதோ, அந்த உள்ளத்துல அந்த உண்மை அதன் முழு தன்மையோடு சக்தியோடு செயலாக்கம் செய்யும். அது உன் அடியோடு மாற்றி போடும். எங்க நான் சந்திச்ச இதே உண்மை என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய நகர்வை, என்னுடைய இருப்பை, என்னுடைய இயக்கத்தை அடியோடு மாற்றிருக்கும் போது அதே உண்மையை கொஞ்சம் கூட குறைவில்லாம உனக்கு கொடுத்தேன். பாரபட்சம் பார்க்கல, வஞ்சனை செய்யல. முழு பணம் கட்டிட்டு வரையா, கட்டிட்டு வரலையா, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறியா, இல்ல இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்காம குறைவா கொடுக்கிறியா, எப்படி கொடுத்த, எதையுமே மனசுல வைக்கல. வஞ்சகமின்றி என் உள்ளத்தை ஆட்கொண்ட அந்த உண்மையை அப்படியே உனக்கு விவரித்தேன், உரைத்தேன். ஆனா எனக்குள் செய்த அந்த உண்மையின் தாக்கம், அந்த உண்மை எனக்குள் செய்த அந்த தாக்கம் உனக்குள் நடக்கலனா, அந்த உண்மையை நீ ஏன் உன் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமா நீ எடுத்தங்கிறது உன் அளவில் உன்னை சார்ந்ததா இருக்கு. யோவானுடைய வேலை காட்டுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யோவானுக்கு அங்கே என்ன இல்லை, வேலை இல்லை. தொடர்ந்து போனாங்களா, தேடினாங்களா, அடைஞ்சாங்களா, கூட போய் தங்கினாங்களா, அவர் போதனைகளை கேட்டாங்களா, அவருக்கே சீடர்களா மாறினாங்களா, அவரையே பிரதிபலிக்கிற ஒரு குழுவா அவங்க ஆனாங்களா, இதெல்லாம் யோவான் பார்த்துட்டுலாம் இல்லை. ஃபாலோ போர்க்கெல்லாம் கிடையாது. மதம் தான் ஃபாலோ போர்க்கு செய்ய சொல்லுது. ஆன்மீகம் ஃபாலோ போர்க்கெல்லாம் செய்யாது. ஆன்மீகத்தில் ஃபாலோ போர்க்கு வேலைக்கெல்லாம் ஆகாது. தானா பழுக்காதத தடியில் அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. இறைவனே ஃபாலோ போர்க் பண்றதில்ல, நான் எப்படி பண்ண முடியும்? உனக்கு தேடல் இருந்தால் அது உன்னை இட்டு செல்லும். எங்க எங்க போகணுமோ அது வரைக்கும், யாரை சந்திக்கணுமோ அது வரைக்கும், எதை சந்திக்கணுமோ அது வரைக்கும், என்ன அடையணுமோ அது வரைக்கும் உன்னை நகர்த்திட்டு போகும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எனக்குள்ள கேள்விகள் எழும்பும், சந்தேகம் வரும், தேடல் வரும். இது எப்படி, அது எப்படி, இது புரியலையே, அது புரியலையே அப்படிங்கிற தேடல் கேள்விகள் வரும். ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, எதுனாலும் எனக்கே கிடைக்கணும். வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ எனக்கு ஒத்துக்க முடியாது. ஏன் எனக்கு அப்படி ஒரு பழக்கம், அப்படி புத்தின்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிடைக்கணும். சிலது மாதத்தில் முடிந்திருக்கிறது, சிலது வருஷத்தில் முடிந்திருக்கிறது, சிலது நாட்களில் முடிந்திருக்கிறது, சிலது பல ஆண்டுகளும் எடுத்திருக்கிறது. ஆனால் பதில் பெறாமல் இருந்ததே இல்லை. எனக்கு அனுபவம் எப்படி நடக்கும்னா, ஒன்று அந்த நபர் என்னை வந்து சந்திப்பார். அந்த பதில் எவரிடத்தில் இருக்கிறதோ, எனக்கான பதில் எவரிடத்தில் இருக்கிறதோ அந்த நபர் என்னை வந்து சந்திப்பார். இல்லை அது நான் அவரை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகும். இல்லை அந்த பதில் எந்த புத்தகம் கொண்டு இருக்கிறதோ அந்த புத்தகம் மட்டும் என் கண்ணில் படும். இது ஆச்சரியமான விஷயம். எனக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எங்க இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு என் தேவை, என் கேள்வி, என் தேடல் சார்ந்த அந்த ஒன்று மட்டும் எனக்கு பளிச்சுன்னு படும். ஏனென்றால் ஆன்மாவின் தேடுதல் என்பது ஆண்டவனால் இயக்கப்படுவது. அதனால அந்த தேடலை நிறைவடைய செய்யறதுக்கு செயலாக்குமோ யாரே தான் செய்வான்? ஆண்டவனே செய்வான். அவனே நகர்த்திட்டு போவான். அதனால உங்களுக்கு சைடு சப்போர்ட்டு, ஃபாலோ போர்க்கு, பின்னாடி ஒருத்தர் குத்தி குத்தி இந்த நெருப்பு அணைய அணைய தூண்டி தூண்டி விட்டு எரிய வைக்கிறது, ஹவுஸ் விசிட்டிங்கு, இதுக்கெல்லாம் இங்க அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய தேடல் உன்னை சும்மா இருக்க விடாது. உன்னுடைய தேடலே உன்னை என்ன பண்ணிட்டு போகும்? நகர்த்திட்டு போகும்.
தேடல் உள்ளவர்களால மட்டும்தான் நகர்வு செய்ய முடியும். தேடல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பழையதை கலைந்து புதியதை ஏற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு முழுசா? கேட்டிருக்கீங்களா? ஒரு மொபைல் கொடுங்க, அந்த பாட்டை ப்ளே பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல மொபைல் கொடுங்கப்பா, நெட்டு வேலை செய்கிற மொபைலாக பார்த்து. அங்கே போயிடுச்சா? கொஞ்சம் வேகமாக கொடுங்க. பாட்டை போட்டேப்பா. எங்கப்பா? உங்க கேடையா? ஓகே, இந்த பாட்டை கேளுங்க.